ஒரு அழகான அமைதியான காட்டில் பிங்கி என்ற பெயருடைய ஒரு இளஞ்சிவப்பு நிற முயல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது வண்ணமயமான சிறகுகளைக் கொண்ட ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து ஓடியது. அந்த பட்டாம்பூச்சி ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த டிம்மி என்ற கலகலப்பான நீல நிற குருவியின் அருகில் சென்றது. பிங்கி, டிம்மி மற்றும் அந்த அழகிய பட்டாம்பூச்சி விரைவிலேயே சிறந்த நண்பர்களாக மாறினர். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து காட்டில் விளையாடி மகிழ்ந்தனர். ஒரு நாள் விளையாட்டின் போது அவர்கள் காட்டின் நடுவில் மறைந்திருந்த ஒரு அற்புதமான பூங்காவை கண்டுபிடித்தனர். அந்த பூங்காவின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத ஒரு ஆபத்து ஏற்பட்டது. அந்த பட்டாம்பூச்சி பூங்காவிலிருந்த ஒரு செடியிலிருந்த சிலந்தி வலையில் சிக்கிக் கொண்டது. அதைக் கண்ட பிங்கியும் டிம்மியும் ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் உடனடியாக செயல்பட்டு பட்டாம்பூச்சியை காப்பாற்ற திட்டமிட்டனர். டிம்மி குருவி தன் கூர்மையான அலகால் வலையின் நூல்களை துண்டித்து பட்டாம்பூச்சியை விடுவித்தது. அதே நேரத்தில் பிங்கி முயல் கீழே விழுந்த பட்டாம்பூச்சியை தன் மென்மையான கைகளினால் பத்திரமாக தாங்கி பிடித்தது. சிலந்தி வலையிலிருந்து காப்பாற்றப்பட்ட பட்டாம்பூச்சி மகிழ்ச்சியில் திளைத்து காற்றில் வட்டமிட்டது. பிங்கியும் டிம்மியும் தங்கள் நண்பனின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அன்று மாலை வரை அவர்கள் மூவரும் பூங்காவில் விளையாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வு அவர்களின் நட்பை மேலும் வலுப்படுத்தியது. மேலும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதாவது, உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் அல்லது பெரியவராக இருந்தாலும் ஆபத்து என்று வரும்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்வதே உண்மையான நட்பு. ஒற்றுமையே பெரும் வலிமை என்பதாகும். அன்று முதல் அந்த காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் உதவி மனப்பான்மையுடனும் வாழத் தொடங்கின.